திருச்சபையே உனை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே சத்து குலைந்துனை சத்தியாக்க தம்மின் இரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் சத்து குலைந்துனை சத்தியாக்க தம்மின் இரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் தந்தானே துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. தூரம் திரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தினிலேந்தி தூரம் திரிந்த சீயோனே ஆரங்கள் போட்டி அலங்கரித்து நினை அப்பன் மணவாட்டியாக்கினது என்னை ஆரங்கள் போட்டி அலங்கரித்து நினை அப்பன் மணவாட்டியாக்கினது என்னை தந்தானே துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிங்கார கன்னிமாரே அலங்கார கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே மங்காதவன் மணவாளன் இயேசு தன்னை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும் மங்காதவன் மணவாளன் இயேசு தன்னை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும் தந்தானே துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே.
கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இந்த அருமையான வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கின்றோம். கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் இன்றைக்கு கூடி வர கர்த்தர் அருள் செய்திருக்கிறார். I welcome each and everyone here whom I see on the screen. Welcome to today's service. Praise the Lord. We have given our time because we know we need God. We need many things, especially during this time, but above everything, we need God. And we have come together. நாங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தரை தேடி வந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லையே. ஆகையால் ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் வழக்கம் போல எங்களுடைய திருச்சபையில கூடாமல் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நானும் என்னுடைய வீட்டிலிருந்து தான் ஆராதனையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு தெரிவித்தபடி எங்களுடைய ஆராதனைக்கு வந்த ஒருவருக்கு இந்த கோவிட் பாசிட்டிவ் என்று தோன்றியது என்று வெளிப்படுத்தப்பட்டது. அவர் வீட்டிலே அவருடைய குடும்பத்தோடு தனிமையா இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே அந்த சென்ற ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்ட எங்கள் ஒருவருக்கும் கோவிட் வரவில்லை. So it has not been contagious. And God has helped us. God is protecting us. So we thank you, and our prayers are with the family, affected family. God's grace be with them. எங்களுடைய லென்ட் சீசன் ஆரம்பிக்கிறது. February 17 புதன்கிழமை our Lent season begins. ஆராதனை 7:30 மணிக்கு நடைபெறும். ஏற்கனவே 1 மணி நேரம் ஆராதனை இருக்கும். கலந்து கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அழைக்கின்றோம். இந்த வாரம் ஆராதனையிலே பங்கேற்கிறவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Thank the Lord for the participants in today's worship service. We give God glory for their lives and for their commitment. இந்த வாரம் எங்களுக்கு ஆராதனை பங்கு கொள்கிறவர்கள் திரு தேவராஜன் திருஞானம் அவர்கள் எங்களுக்கு ரிமோட் ஆக்சஸ் எங்களுக்கு தந்து தன்னுடைய வீட்டிலிருந்து இந்த சகல காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Our liturgical leader Rajani Lyman. Readers for today இன்றைக்கு வேத பகுதிகளில் வாசிக்கிறவர்கள் Mr. James Muthuraja, Samistha Chinnaya, and Naomi Gnanasegaram. Thank the Lord for those lovely people. Song leaders for today, we thank the Lord for these good people who have given their names to lead us in singing. Rubini Devarajan, Rajani Lyman, and Hari Sathasivan. கர்த்தர் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதிப்பார். இதில் பங்கேற்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை விளங்க வேண்டும். உங்கள் மேலும் எங்களுடைய வீடுகளிலே தேவ பிரசனம் விளங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாரம் தன்னுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற எங்களுடைய அருமையான மக்கள் ரேணு ஜோசப் February 1 ராப் 1 பிரேமா பிள்ளை February 1 Primrose Kadirkamer February 6 They celebrate their birthdays. திருமண நினைவு நாள் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிறவர்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டி கணதீபன் February 1 இவர்கள் மேல் தேவ கிருபை தங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை தந்து நீங்களும் இவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை கேட்கிறோம். சென்ற வாரம் காணிக்கை விவரம் collection for January 24th 2021 regular 1170 special 215 total 1385. Officers will be elected for men's and women's fellowship on Zoom
at 6:30 p.m. as follows. Men's Fellowship Sunday, February 7th. Women's Fellowship Sunday, February 14th. இவைகளில் பங்கேற்று இவர்களுக்காக ஜெபிக்கும்படியும் சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எங்களுடைய வேத பாட வகுப்புகள் Bible study will continue every Friday at 7:30 on Zoom. Let us look to the Lord in prayer. இன்றைக்கு ஆராதனை தேவ ஆசீர்வாதம் தங்கும்படி நாங்கள் யாரும் தயவு செய்து கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் இவைகளை ஒப்புக் கொடுப்போம். அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் தகப்பனே, எத்தனை தடைகள் வந்திருக்கிறது, எத்தனையோ இடைப்பாடுகள், ஆனால் இவைகளின் மத்தியிலும் தேவ கிருபை எங்கள் மத்தியிலே விளங்குகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் எங்களுடைய வீடுகளிலே தங்கி இருக்க ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வீடுகளிலே உம்முடைய கிருபை வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளை உம்முடைய சபையாக, உம்முடைய ஆலயமாக நாங்கள் எண்ணுகிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கேற்கும் பொழுது தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியை விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்தும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இன்னைக்கு ஆராதனையிலே வந்து பங்கு பெறுகிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் வந்தது விருதாவாய் போகக்கூடாது, உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எங்களை சந்தித்தார் என்று நாங்கள் அறியும்படி கர்த்தாவே உங்களுடைய ஆசீர்வாதத்தால் எங்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இது யாவற்றையும் நீங்கள் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். எங்களுடைய ஆரம்ப பாடல் வானபிதா தந்த வேதத்திலே சிஸ்டர் ரூபினி தேவராஜன் எங்களை பாடல்களை நடத்துவார். வானபிதா தந்த வேதத்திலே நான் மகிழ்வேன் அன்பு சொல்லுகின்றார். விவ்வில்ய ஆச்சரியம் யாவினுள்ளே ஆச்சரியம் இயேசுவை நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார், நேசிக்கிறார் என்னையும். நான் மறந்தோடினும் நேசித்தென்னை சென்ற இடம் வந்து தேடுகின்றார். மீண்டவர் கையினுள்ளோட தன்னை தந்த அந்நேசத்தால் நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார், நேசிக்கிறார் என்னையும். நேசிக்கிறார், நானும் நேசிக்கிறேன். மிக்க மந்தாத்துமம் நேசிக்கிறார். சாவு மரத்தில் அந்நேசம் கண்டேன். நிச்சயம் இயேசுவை நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார், நேசிக்கிறார் என்னையும். நிச்சயத்தால் இன்ப ஓய்வு பெற்றேன். நம்புமென் இயேசுவை வாழ்விக்கிறார். சாத்தான் இல்லாதஞ்சியோட கண்டேன். நான் சொல்ல இயேசுவை நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார், நேசிக்கிறார் என்னையும். நாம் கடவுளை தொழுவோம்.
கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆமென். நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடவிருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்கால் படியிட்டு அல்லது அமர்ந்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் பாவ விமோசனம் பெற்றுக் கொள்ளுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்கள் மீது கிருபை கூர்ந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டு நித்திய ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான விசுவாசத்தின் வல்லமையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உம்மோடும் கூட இருப்பாராக. ஆமென். Let us pass the peace of the Lord. யாவருக்கும் தேவ சமாதானம் கூறுகிறோம். Thank you. Thank you. Praise the Lord. The peace of the Lord be with you. The peace of the Lord be with you. Peace of the Lord be with you. Praise the Lord. Praise the Lord. இந்த வாரத்திற்குரிய சுருக்க ஜெபம். ஜீவனுள்ள தேவனே, கிறிஸ்துவில் நீர் சகலத்தையும் புதிதாக்குகிறீர்.
எம்மில் இயல்பாக உள்ள நலிவினை உமது அருளின் செழுமையால் மாற்றிவிடும். எங்களின் வாழ்வை தொடர செய்வதன் மூலம் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். இவை யாவற்றையும் உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கர்த்தராய் ஜீவித்து அரசாளுகின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். இந்த வாரம் 5ஆம் ஞாயிறு, இந்த மாதத்தின் கடைசி நாளும் கூட கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் ஒரு மாதத்தை கடந்து விட்டோமே இவ்வளவு சீக்கிரம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு செய்திருக்கிற எண்ணிறந்த நன்மைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாடல்கள் பாடுவோ சாட்சிகள் கூறவோ ஒருவரும் தங்களுடைய பெயர்களை அளிக்கவில்லை. எனினும் நாங்கள் சற்று நேரம் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்ததற்காக, எங்களை பராமரித்ததற்காக, காத்ததற்காக எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். Just praise the Lord and thank the Lord for all his blessings throughout this month. He has been good to us. He has led us. He has protected us. His grace is sufficient for us. So we'll give God glory. எங்க இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதம் நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வருகிற மாதத்துல நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவருக்கு எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கலாம் ஐயா. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொன்னார். Just thank the Lord from the bottom of your heart. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஏதாவது குறிப்பிட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்திருப்பாரானால் அவைகளை சொல்லி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே இந்த மாதம் இதை எனக்கு செய்தீர், இந்த மாதம் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்தீர். Just confess and praise the Lord. Thank the Lord for his goodness to you. Oh, that God may be glorified. Acknowledge him in everything. We acknowledge God in everything we do. Glory to God in the highest. Praise the Lord. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். The declaration of God's holy word for this week. The first lesson will be read by Mr. James Muthraja. Psalms responsive reading will be read by Samistha Sinaya, and the second reading by Naomi Gnanasekara. வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனம் வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவியோடாதவன் அவனோ, சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே துணியும் தீர்க்கதரிசியும் பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் உள்ளத்தில் சொல்வாயாயில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசியை துணியத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்பதை. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாக. நூற்றி 11ஆம் சங்கீதம் 1 முதல் 10 வரை. அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தும் துதிப்பேன்.
கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிருபையின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிருபைகள் சத்தியமும் நியாயமானவர்கள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவர்கள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவர்கள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கைகளுக்காக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பரவுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். The reading is taken from 1 Corinthians chapter 8 verses 6 to 13. 1 Corinthians chapter 8 verses 6 to 13. Yet for us there is one God, the Father, from whom are all things and from whom we exist, and one Lord Jesus Christ, through whom are all things and through whom we exist. It is not everyone, however, who has this knowledge. Since some have become so accustomed to idols until now, they still think of the food they eat as food offered to an idol, and their conscience, being weak, is defiled. Food will not bring us close to God. We are no worse off if we do not eat, and no better off if we do. But take care that this liberty of yours does not somehow become a stumbling block to the weak. For if others see you, who possesses knowledge, eating the temple of an idol, might they not, since their conscience is weak, be encouraged to point of eating food sacrificed to idols? So by your knowledge, those weak believers from whom Christ died are destroyed. But when you thus sin against members of your family and wound their conscience when it's weak, you sin against Christ. Therefore, if food is a cause of their falling, I will never eat meat, so that I may not cause one of them to fall. This is the word of the Lord. Thanks be to God. மார்க்கு சுவிசேஷத்தில் கூறப்பட்டுள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. இது மனுமைந்தரின் நற்செய்தி. தேவனுடைய செய்தியை நாங்கள் கேட்கும் முன்பாக ராஜினி லைமன் அவர்கள் என்னையே அர்ப்பணிக்கிறேன் பாடலை எங்களை நடத்துவார்கள். Thank you.
தகப்பனே, ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. வாஞ்சியோடு வந்திருக்கிறாங்க ஐயா சபையார். உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. இவ்வளவு இடர்களின் மத்தியிலும் ஆராதிக்க வேண்டுமே, எங்களுக்கு ஆண்டவர் வேண்டுமே, சபை கூடுதல் வேண்டுமே என்று வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை கண்ணோக்கி பாரும். இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஜீவ மன்னாவால் எங்களை நிறைத்தரணும். கர்த்தர் எங்களை சந்தித்தார் என்ற உணர்வோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த ஆராதனை முடிக்க கிருபித்தார். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் தகப்பனே. ஆமென். ஆமென். அருமையான தலைப்பை உங்களுக்கு முன்பாக பார்க்கின்றீர்கள். இயேசு பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த விதமே அப்படித்தான். அவர் எந்த பெரிய அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக அவர் மலை பிரசங்கத்தை செய்தார். நீண்ட பிரசங்கத்தை ஆண்டவராகிய இயேசு செய்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தாம் ஊழியம் செய்த 3.5 ஆண்டு காலத்திலே அவர் செய்த காரியம், மக்கள் மத்தியில் என்னென்ன செய்தார்? பிசாசுகளை விரட்டினார். எக்ஸார்சிசம் என்று சொல்கிறோம். casting out demons from human beings, exorcism. பிசாசுகளை விரட்டினார். உணவு தந்தார் மக்களுக்கு. வியாதிகளை சுத்தப்படுத்தினார். இன்னும் பல அற்புதங்களை எல்லாம் செய்தார். தண்ணீர் மேல் நடந்தார், அலைகளை அமர்த்தினார், அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக ஆண்டவராகிய இயேசு மக்களோடு உறவாடினார். He spoke to the people. Jesus speaks. இயேசு கிறிஸ்து பேசினார். இதைதான் நாங்கள் மார்க் 1 அதிகாரத்தில் வாசித்தோம். அவர் ஓய்வு நாளிலே ஷபாத் என்கிற ஓய்வு நாள், சனிக்கிழமையில தேவாலயத்திற்கு சென்று, இது எருசலேம் தேவாலயம் அல்ல, அவர் கப்பர்நகூமில் இருந்தார். அவர் தேவாலயத்துக்கு சென்றார். அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஓய்வு ஜெப ஆலயம் என்று சொல்லும்போது ஜெப ஆலயம் சின்ன சின்ன சாப்பிள்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஜெப ஆலயத்திற்கு அவர் சென்றார். சினகாக் என்று ஆங்கிலத்துல கிரேக்க மொழி சினகாக் என்று சொல்லப்பட்ட சிறிய ஜெப கூடுகைகள். அங்கே ஆண்டவராகிய இயேசு சென்று அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். சொல்லும் பொழுது மக்கள் ஆச்சரியப்பட்டார்களா? முதலாவது குறிப்பை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் அதிகாரம் உடையவராக தேவனுடைய வார்த்தையை சொன்னார் என்று எங்களுடைய முதலாம் குறிப்பு. அதிகாரம் உடையவராக கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார். ஆண்டவராகிய இயேசு எப்படி அதிகாரம் உடையவராக தன்னுடைய பிரசங்கத்தை செய்தார்? How is that? He preached with authority. Preaching with authority. அதிகாரத்தோடு பிரசங்கம் செய்தார் என்ற உடனே ஒருவேளை எங்களுக்கு யோசிக்க தோணும், ஆண்டவர் உரத்த சத்தமாக பேசினாரோ, எல்லாரையும் அதட்டி அப்படிதான் அதிகாரம் உடையவரா என்ற உடனே நாங்கள் சிந்திக்க கூடும். எல்லாரையும் மிரட்டி அப்படி ஆண்டவர் செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் தாழ்மை உடையவராக மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தார் என்றுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதிகாரம் உடையவரா என்று சொல்லும் பொழுது தான் தெய்வமாக பேசினார். He spoke as God will speak. கடவுள் எப்படி பேசுவாரோ அப்படிதான் பேசினார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். எளிய காரியங்களை காண்பித்து மகத்துவமான செய்திகளை அவருக்கு அறிவித்தார். காட்டு புஷ்பங்களை பாருங்கள் என்றார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் என்றார். இப்படிலாம் சொல்லிவிட்டு உன்னதமான சத்தியத்தை அவருக்கு போதித்தார். உங்கள் பரமபிதா உங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார் என்று போதித்தார் ஐயா. இப்படி ஆழமான காரியங்களை சொன்னார். யாரோ சொன்ன காரியங்களை ஒரு திரித்து அவர் சொல்லவில்லை. அடுத்தது அவர் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை மலை பிரசங்கத்துல வாசித்து பாருங்கள். 3 அதிகாரத்திலும் அவர் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து, முக்கியமான காரியங்கள் எடுத்து அவைகளின் மெய்ப்பொருளை மக்களுக்கு போதித்தார்.
The Lord Jesus Christ spoke as God speaks. He took the Old Testament, the teachings of the Old Testament, and interpreted them. He interpreted the Old Testament so suitable to all his hearers, who were thousands of people. எல்லோரும் அவரை கேட்கிற யாவரும் விளங்கிக் கொள்ளும்படியாக மெய்யான பொருளை ஆண்டவர் அவருக்கு பேசினார். ஐயா, இன்னைக்கு ஆண்டவர் எங்களோட பேச விரும்புகிறார். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகிறார். இந்த கோவிட் காலங்களில நாங்களாம் வீடோடு அடைஞ்சிருக்கிறோமே. ஒரு சிலர் தான் இப்படி நாங்கள் வெளியே சென்று வேலை செய்து வர கூடியவர்களாக இருக்கிறோம். அங்கேயும் செல்லும் போது பயம்தானே, ஐயோ கோவிட் வந்துடக்கூடாதே, எங்களுக்கு அந்த கோவிட் வந்துடக்கூடாதே என்று நான் மாஸ்க் எவ்வளோ நாளைக்கு பிறகு என் முகத்தை பாக்குறீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என் கண்களை மட்டும்தானே பார்த்தீங்க. இங்கெல்லாம் மூடி இருந்தேன். இன்னைக்கு வீட்டுல இருந்து செய்யறதுனால மாஸ்க் இல்லை. அப்படிதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டிலே தனிமையா இருக்கிறவர்கள், வேலைக்கு சென்று வந்தாலும் தனிமையை உணர்கிறவர்கள். நான் தனிமையா இருக்க வேண்டியது இல்லை. ஆண்டவர் எங்களோடு இடைப்படுவார். ஐயா, எங்களோடு பேச விரும்புகிறார். இன்றைக்கு நான் உங்களை சாட்சி சொல்ல அழைத்தால் உங்களுக்கு நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவர் இப்படி என்னோட பேசினார், ஆண்டவர் இப்படி எனக்கு சொன்னார், ஆண்டவர் இப்படி என்னை வழி நடத்தினார். நம்ம இருக்கிற எல்லோரும் சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே நாடு கடந்து வந்திருக்கின்றோம். அப்ப அந்த சாட்சிகளாம் கேட்கும் போது மிக மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவர் எப்படியெல்லாம் வழி நடத்தி இருக்கிறார், எப்படி தன்னுடைய வழியை காட்டி இருக்கிறார். The Lord speaks. The Lord Jesus speaks. If Jesus speaks, that means God speaks. When Jesus speaks, it means God speaks, because Jesus is God himself. ஆண்டவராகிய இயேசு ஆகியனாலதான் அதிகாரத்தோட பேசுறார். பிசாசுகளை விரட்டினார். பிசாசு அறிக்கை செய்தது. ஐயா, ஆண்டவர் எங்களோட பேச விரும்புகிறார். உங்களுக்கு ஆறுதலான காரியங்களை சொல்ல விரும்புகிறார். சில சமயங்கள்ல நாங்களே திருத்திக் கொள்ளும்படி சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற தெய்வம். ஆண்டவர் எங்களோடு பேசுகிற தெய்வம். ஏதோ போய் நாங்க எங்களுடைய எல்லா காரியத்தையும் கொட்டி விட்டு வருகிறது இல்லை. அப்படிதானே? ஏன்னா எத்தனையோ மதங்கள் அங்க போனாக்க அங்க சாமியை பார்த்துட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்துடுறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு எங்களோடு பேசுகிறவர், உங்களோடு உறவாடுகிறவர், உங்களுடைய மனசாட்சியில் உங்களோடு பேசுகிற தெய்வம். அவர் பேசும்போது அதிகாரத்தோடு பேசினார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு எப்படி பேசவில்லையாம்? மார்க் 1 அதிகாரம் 21 முதல் நான் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு வேத பாரகரை போல அவர் பேசவில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. That's the second point for today. வேத பாரகரை போல அவர் போதிக்கவில்லை. அப்போ அந்த அருமையான படத்தை பாருங்க. வேத பாரகர், சதுசேயர், அவருடைய படங்களை அங்க போட்டிருக்கிறோம். என்ன வித்தியாசம் இருந்தது? இந்த மத தலைவர்கள், யூத மத தலைவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய பிரசங்கங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? அவர் பிரசங்கம் செய்து ஆரம்பித்த உடனேயே மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை கேட்டு. ஏன்? இவர் வேத பாரகரை போல பிரசங்கிக்கவில்லை, பரிசேயரை போல அவர் பிரசங்கிக்கவில்லை, இந்த சபை இந்த மத குருமாரை போல ஆண்டவராகிய இயேசு பிரசங்கம் செய்யவில்லை என்று அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்? இந்த மத போதகர்கள், யூத மத போதகர்கள் சத்தியத்தை திரித்தார்கள். சத்தியத்தை எடுத்து அதை திரித்து அதை தங்களுக்கேற்ற விதமாக போதித்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த குர்பானை பற்றி நான் முன்னமே உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். குர்பான் காணிக்கை என்பது யூதர்கள் ஒரு பலியாக தங்களையே வெறுத்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைக்கின்ற ஒரு காணிக்கை. அப்போ இந்த மத தலைவர்கள், யூத மத தலைவர்கள் மக்களுக்கு என்ன போதித்தார்கள் நான் வாசிக்கிறேன்.
மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் வசனம் துவக்கம் 5ஆம் வசனத்திலிருந்து, நீங்களோ 4, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. இது ஆண்டவராக இயேசு சொல்றார். இந்த மத தலைவர்களை பார்த்து ஆண்டவர் கற்பித்திருக்கிறார், தகப்பனை தாயின் கணம். நீங்களோ வேத புரட்டர்களே, நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொர்பானாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயாவது கணம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்குகிறீர்கள், மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் என்று அவர் தொடர்ந்து போதிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு மற்ற மத தலைவர்களை போல போதிக்கிறவர் அல்ல. எங்களோடு அவர் பேச விரும்புகிறார். The Lord wants to speak to his people. He always wants to speak to his people. We want to keep on speaking to God and then we will move away. No, it's vice versa. God wants to speak to us. ஆண்டவர் எங்களோடு இடைப்பட விரும்புகிறார். எப்படி பேசுவார்? சில சமயங்கள்ல நாங்கள் விரும்பாததையும் பேசுவார். என் மகனே, என் மகளே, உன்னை நீ மாற்றிக்கொள்ளணும், நீ இப்படி வாழணும், நீ நேற்று செய்த அந்த காரியம் எனக்கு அது நான் விரும்பாத காரியம், இந்த வார்த்தை நீ சொல்லியிருக்க கூடாது, இந்த பேச்சு உனக்கு உதவாது என்று ஆண்டவர் எங்களோடு இடைப்படும் போது பேசும்போது சின்ன காரியங்களை தான் போதிக்க ஆரம்பிக்கிறார். The Lord starts speaking simple things, small things with his children. That's the experience of all great saints. சிறிய காரியங்களை நாங்கள் சிறிய காரியங்களிலே கீழ்ப்படிய பழகும் பொழுது இன்னொரு காரியத்தை கற்பிப்பார், இன்னும் ஒன்று சொல்வார், இன்னும் ஒன்று சொல்வார். படிப்படியாக நாங்கள் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அவருடைய சத்தம் மெல்லிய அமர்ந்த சத்தம். அது மத போதகருடைய சத்தம் மாதிரி கிடையாது. தெளிவான தேவ சத்தம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் ஆண்டவர் எலியாவை அழைத்து மலையின் மேல் போய் நில்லு என்றார். ஒரு குகைக்கு முன்பாக நிற்கின்றான் மலையின் மேல. எலியாவுக்கு சரியான கோபம் ஆண்டவர் மேல. எல்லாமே போச்சு, என் ஊழியெல்லாம் அழிஞ்சிருச்சே என்று தன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பலத்த காற்று வீசியது என்று. பலத்த காற்று வீசியது. அந்த காற்று மலைகளை உடைத்ததா, கற்களை பாறைகளை உடைக்கிற காற்று வீசியது. ஆனால் அதில் ஆண்டவர் இருக்கவில்லை. கர்த்தர் அந்த பெருங்காற்றிலே இருக்கவில்லை. அதை தொடர்ந்து பூமி அதிர்ச்சி உண்டானது. யோசித்து பாருங்க, எலியா நிற்கிறார், மலை அப்படியே அதிர்கிறது. There was an earthquake, but God was not in the earthquake. அந்த மலை அதிர்விலும் ஆண்டவர் இல்லை. அதை தொடர்ந்து அக்கினி மயமாக இருந்தது. There was fire. அந்த அக்கினியிலும் ஆண்டவர் இல்லை. பிறகு 13ஆம் வசனத்துக்கு வாங்க. பிறகு ஒரு மெல்லிய அமர்ந்த சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவருடைய சத்தம் மெல்லிய அமர்ந்த சத்தம். ஐயா, நாங்க எங்களை தலையில ஏராளமான காரியங்களை திணித்து எங்களுடைய சொந்த சிந்தனைகளிலே நாங்கள் மூழ்கி இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாம போயிருவோம். அப்போ எங்களுக்கு வேத பாரகருடைய பிரசங்கத்திற்கும் சதுசேயருடைய பிரசங்கத்திற்கும் பரிசேயருடைய பிரசங்கத்திற்கும் ஆண்டவருடைய சத்தத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். You don't know the difference. ஆண்டவர் பேசும் பொழுது அவர் மெல்லிய அமர்ந்த சத்தத்தினால எங்களோடு இடைப்படுகிறார். ஐயா, உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். அவர் மற்ற மத போதகர்களை போல போதிக்கிறவர் அல்ல. He comes and talks to you. He comes to you because God wants to speak to us. And finally, இறுதியாக நான் உபாகமம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன்.
உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எங்களுடைய 3ஆம் குறிப்பு, ஆண்டவர் ஏன் எங்களோட அவர் பேச வேண்டும்? ஆண்டவர் ஆதி முதல் எங்களுக்காக ஆதி முதல் வெளிப்படுத்தப்பட்டவர் அவர்தான். The last point for today is Jesus. He's the culmination of the whole Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 39 புத்தகங்களிலும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து மட்டும் தான் எழுதியிருக்கிறது. அவருடைய போதகம் தீர்க்க தரிசன நிறைவேறல். இது ஒரு சின்ன வசனம் அங்க உபாகமம் 18:18 இருக்கிறது. நீங்க பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தால் தான் அதை வாசிக்க முடியும். மோசே ஜனங்களை பார்த்து கூறுகின்றான், ஆண்டவர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்புவார், அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசுவை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம். அவர் தோன்றுவார், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யாவரையும் ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்று இந்த வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் போதகம் தீர்க்க தரிசன நிறைவேறும். ஏன்? பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புத்தகங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்கு காட்டுகிற புத்தகங்கள். அந்த 39 புத்தகங்களும் ஆண்டவராகிய இயேசுவை எங்களுக்கு காண்பிக்கின்றன. They teach us, they tell us, they point it to Jesus Christ. இல்லாவிட்டால் அந்த புத்தகம் தேவையில்லை. ஆதி முதலில் இருந்து எங்களுடைய பழைய ஏற்பாடு ஆண்டவராகிய இயேசுவையே குறிக்கின்றன. புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்களும் இந்த நிறைவேறுதலை நிச்சயப்படுத்துகின்றன. They confirm all the 39 books to us that Jesus is Lord, Jesus is God, God wants to speak to us. ஆதி முதற்கொண்டு ஆண்டவர் மனுஷராகிய எங்களோட உறவு கொள்ள விரும்புகிறாரு. அதற்காகவே எங்களை படைத்தார். ஆதியாகமத்தில் எழுதியிருக்கு பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஒவ்வொரு நாளின் குளிர்ச்சியான வேளையிலே வந்து ஆதாம் ஏவாளோடு அவர் பேசினார் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளின் குளிர்ச்சியான வேளையிலும் அவர் வந்து ஆதாம் ஏவாளோடு பேசினார். அப்போ அவர் சிருஷ்டித்ததே அவங்களோட வந்து பேசுறதுக்கு தான். இன்றைக்கு நாங்கள் சபையாக இருக்கிறது ஆண்டவர் வந்து எங்களோடு இடைப்பட வேண்டும் என்பதற்காக தான். God wants to come and speak to you. He will come to your home. ஆண்டவர் உங்கள் வீட்டிற்குள் உங்களோட உங்களுடைய அறையில வந்து உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். ஆதாம் ஏவாளில் இருந்து 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை பற்றி எல்லாம் கூறுகிறது சத்திய வசனம். அவன் தேவனோடு நடந்தார். He walked with God. Enoch walked with God. Enoch walked with God. ஏனோக்கு தேவனோடு நடந்தானா? எவ்வளவு அருமையான காரியம். தேவனும் ஏனோக்கும் நடக்கிறார்கள் ஐயா. They walked. Every day they walked. Every day Enoch walked with God. He was 365 years old. That means half his age he has lived. Less than half his age for those days. ஒரு நாள் தேவன் என்ன சொல்லிட்டாரு? ஏனோக்கு உன்னோட நடந்து உன்னோட பேசுறது எவ்வளவு இன்பமா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம். ஏனோக்கு என்னோட வந்துரு, திருப்பி வீட்டுக்கு போகாத, வந்து நான் இருக்கிற இடத்துல நீ வந்து வா, நாங்கள் நல்ல ஐக்கியத்துல இருப்போம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அவன் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எங்களோட உறவு கொள்கிறதற்காக ஆண்டவர் விரும்புகிறார் ஐயா. தனிமையில் இருக்கிற என் சகோதரியே, தேவனுடைய சத்தம் தான் எங்களுக்கு தேவை. மனுஷருடைய ஐக்கியம் எங்களுக்கு முக்கியம். We are social beings. மனுஷருடைய ஐக்கியம் முக்கியம். நண்பர்கள் வேண்டும், அரட்டை வேண்டும், எல்லாம் வேண்டும், முஷ்பாத்தி வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலா எங்களுக்கு ஆண்டவர் வேணும். ஆண்டவர் எங்களோடு இடைப்படணும். அவர் பேச விரும்புகிறார், எங்களோட பேச விரும்புகிறார் ஆண்டவராகிய இயேசு. Let God speak. Let God speak to you. நாங்கள் எப்போதுமே ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கொட்டி விடுகிறோம்.
ஆண்டவர் எங்களோட பேச விரும்புகிறார். இது முழு வேதாகமுமே ஆண்டவர் எங்களோடு பேசுகிற காரியம் தானே. இது ஆண்டவர் எங்களோடு பேசுகிற காரியம். இதை தவிர அவர் எங்களோடு அனுதினமும் எங்களுடைய காரியங்களை குறித்து பேச விரும்புகிறார். சமீபத்துல ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறேன் சில சூழ்நிலைகளால, சில நடப்புகள். இப்ப நம்மளை சுத்தி நடக்கிற காரியங்கள் தான். லார்ட் வை, லார்ட் வை. முழிக்கிற சமயத்தும் ஆண்டவரை கேட்கிறேன், வாகனம் ஓட்டும் போதும் ஆண்டவரை கேட்கிறேன், லார்ட் வை. God gave me an answer. God gave me an answer. He only said, I know what I am doing. 3 நாள் விடாப்பிடியாக ஆண்டவரத்தில் கேட்ட பிறகு கர்த்தர் சொன்னது இவ்வளவுதான், I know what I am doing. So அமைதியாகிவிட்டேன். ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். ஆண்டவர் உங்களோட பேச அனுமதிங்க. ஏற்றத்தாழ்வு பார்க்கறது இல்லையே, உயர்வும் இல்லை, ஆண்டவர் சமூகத்துல தாழ்வு இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. எல்லோரோடும் அவருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர் உங்களோடு ஆண்டவர் பேசுவார். ஐயா, நான் ஜெபிக்கவிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே என் கூட பேசுங்க. உங்க மெல்லி அந்த சத்தத்தை கேட்க விரும்புறேன், என்னோட பேசுங்க. நான் கேட்க போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கவிருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். எப்படி ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறது? எனக்கு இந்த அனுபவமே இல்லை, நானும் ஆண்டவர் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன் என்றால் நீங்கள் மேபி யூ ஹேவ் டு கம் டு அவர் பைபிள் ஸ்டடி. அதுல நாங்கள் தொடர்ந்து சில காரியங்களை பார்க்கும் பொழுது இதுவும் ஒரு பகுதி அதிலே விளங்கிக் கொள்ளலாம். அது ஒரு படிப்படியான ஒரு அனுபவம். God bless you. Let us look to the Lord in prayer, please. தலை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே என்னோட பேசுங்க. If God has spoken to you, உங்களில் சில பேர் கட்டாயமா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவங்க இருப்பீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை உணரக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு போதிக்கிற காரியங்களுக்காக, எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் என்னோடு பேசி இருக்கிற அநேக காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து என்னோடு பேசும் ஆண்டவரே. தொடர்ந்து நான் உங்களுடைய சத்தத்தை கேட்க என்னை நீர் இன்னும் உருவாக்கும். Just ask God to continue to speak to you. Let him speak to you. It's wonderful to hear God's voice. It's marvelous. Oh, that God will speak to his church. I'm going to pray for you. இரக்கமுள்ள தகப்பனே, எங்களுடைய சபை உம்முடைய சரீரம் ஆண்டவரே, உம்முடைய ஆலயம், எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படுகிற உம்முடைய சபை ஐயா, உம்முடைய சபையில நீர் உயர்ந்திருக்க வேண்டும். நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும். நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். உங்களுடைய பொற்பாதங்களிலே அமர்ந்து கற்றுக்கொள்வோம். நீர் சொல்லுகிறதை நாங்கள் கேட்டு படித்துக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபையார் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை உள்ள ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசும். அடியேன் கேட்கிறோம். நீர் பேசும். உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கேட்போம் ஐயா. கற்றுத்தாரும். எங்களுக்கு போதகர் நீர். எங்களுடைய தலைமை போதகர் நீர். பெரிய போதகர் நீர். பரம போதகர் நீர். நீர் பேசுகிறதை கேட்கும் செவிகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஐயா. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு தனிமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, பல குழப்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, எந்த திசை திரும்ப வேண்டும், என்ன முடிவெடுக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கலாய்த்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் பேசும். கற்றுத்தாரும். ஆண்டவரே, உன் பக்கமாய் திருப்பிக் கொள்ளும். உன்னுடைய பாதையிலே நீர் வழி நடத்த ஜெபிக்கிறேன். எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தபடியால் கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இவைகளை வேண்டிக் கொண்டோம் பரம தந்தையே. ஆமென். ஆமென், ஆமென். நாங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த
சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறோம். ஆமேன். நாங்கள் ஜெப நிலையில் இருப்போம். நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரேமா பிள்ளை அவர்கள் எங்களை ஜெபத்திலே வழி நடத்துவார். Thanks to God for my Redeemer. Thanks for all thou dost provide. Thanks for times now but a memory. Thanks for Jesus by my side. Thanks for blessed balmy springtime. Thanks for dark and dreary fall. Thanks for tears by now forgotten. Thanks for peace within my soul. Thanks for prayers that thou hast answered. Thanks for word thou hast denied. Thanks for storms that I have weathered. Thanks for all thou dost supply. Thanks for pain and thanks for pleasure. Thanks for comfort in despair. Thanks for grace that none can measure. Thanks for love beyond compare. Thanks for roses by the wayside. Thanks for thorns their stems contain. Thanks for home and thanks for fireside. Thanks for hope, sweet refrain. Thanks for joy and thanks for sorrow. Thanks for heavenly peace within. Thanks for hope in the tomorrow. Thanks through eternity. Yes, Heavenly Father, thank you for all what you have done to us. Thank you for each day you are giving us. நன்றி 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 ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் யாவற்றிற்கும் நன்றி. இந்த நேரத்திலே எமது ஆலயத்திற்காகவும் போதகர் குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்காகவும் முழத்தில் வருகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் பேராக ஆசீர்வதியும். இந்த கொடிய கொரோனா வைரஸிலிருந்து எங்கள் எல்லாரையும் காப்பாற்றியருளும். In the Anglican Cycle of Prayer, we pray for the Greggia Episcopal Anglicana do Brazil. In our own parish, we pray for Mr. and Mrs. Balendra, Mr. and Mrs. David J. Singh, Mr. and Mrs. Ratna Raja. அவர்களை உமது காயப்பட்ட கருத்தினால் தொட்டு ஆசீர்வதியும். இந்த வாரம் தங்கள் பிறந்த நாட்களையும் வெட்டிங் அனிவர்சரியும் கொண்டாடும் ஒவ்வொருவருக்காக முடத்து வருகிறோம். எங்கள் எல்லாருக்கும் உமது சமாதானத்தை கட்டளையிட்டருளும் சுவாமி. எங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை தாரும். எங்களுக்கு நல்ல சமாதானத்தை கட்டளையிட்டருளும். நாங்கள் கேட்பதற்கு முன்பே எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவரே, உங்கள் கிருபையை வேண்டி நிற்கிறோம். ஆமேன். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவர் கற்பித்த பரமண்டல ஜெபத்தை ஏறெடுப்போம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆமென். ஆமென். நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வருகிற காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கவிருக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த ஜெபம். நீங்கள் வீட்டிலிருந்து ஆராதித்தாலும் நீங்கள் அனுப்புகிற இந்த காணிக்கையை என்வலப் செக்ரட்டரியோ பீப்புள்ஸ் வார்டனோ உயர்த்தி பிடிப்பார். ஒருவேளை நீ கேமரால அதை பார்க்க மாட்டீர்கள். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, உங்களுடைய காணிக்கை அங்க தேவனுடைய சமூகத்துல உயர்த்தப்படும். அதை ஜெபிக்கிறதுக்கு எனக்கு அலாதி மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் படைக்க போகிற காணிக்கைக்காக ஜெபிக்கவிருக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் படைக்கிற காணிக்கைகளை அங்கீகரித்துக் கொள்ளும் ஐயா. நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக விதைக்கிற ஒரு விதை அது. எங்களுடைய நலனுக்காக நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். எங்களுடைய காணிக்கைகளை அங்கீகரித்துக் கொள்ளும். ஆர்வத்தோடும் வாஞ்சையோடும் உன்மேல் வைத்திருக்கிற அன்புக்காக, அன்பு நிமித்தம் ஆசீர்வதிங்க ஐயா. அவருடைய எல்லோ தேவைகள் இருந்தாலும் அவைகளில் நின்றும் உமக்காக படைக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து எங்கள் திருச்சபையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கவும், காணிக்கை படைக்கிற ஒவ்வொருவரையும், படைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். நல்ல ஆராதனைக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் இவர்களை வேண்டிக் கொண்டோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி இயன்றவர்கள் தயவு செய்து எழும்பி நிற்கும்படி கேட்கிறோம். As you're able, I invite you to kindly stand that we may receive the blessings of the Lord. Just stand up and may God's blessings, when I just bless you, may that blessing just come on you. May God's blessings come upon your family. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலை கொண்டிருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தனையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய சர்வ வல்லமை உள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் எப்போதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைவு பாடல் கேட்கவிருக்கிறோம். சகோதரன் ஹரி சதாசிவம் சத்தியமும் ஜீவனுமாய் பாடலில் எங்களை வழிநடத்தவிருக்கிறார். Sister Prema Pillai, sorry I didn't mention your name in the participants list in the beginning. Sorry, you did a good job. Praise the Lord. Let us listen to the recessional song. சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்கட்கு கரம் தந்து என்றும் தாங்கிடும் சுத்தமாய் நடப்பதற்கும் சுத்த ஆவி தந்திடும் சித்தமுடன் இந்த வேளை வந்து ரம்பிடும் வானந்திரந்தருளும் பல தானங்களை நேரமீது வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மாதோராம் தேவ்ய ஆசீர்வாதங்கள் தேனிலும் மாதோராம் தேவ்ய ஆசீர்வாதங்கள் என்னை முற்றும் மாற்றிட உன்னத பிள நூற்றிடும் இன்னும் ஈசனையும்
அகலாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் மீட்பருமென் காவலும் நீரே வானந்திறந்தருளும் பல மீதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் அதிகமதிகமன்பில் அமர்ந்திய நோதினம் புதிய நாவோகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமே அகத்தின் குறைகளகத்தியே இது சமயமுன்னத பெல நீந்திடும் வானந்திறந்தருளும் பல காணங்களை நீரமீதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுர திவ்ய ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் சமாதானத்துடனே சென்று அன்புடன் இறைவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். இறைவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Thank you for everyone who came today and joined us in the service. I can't see it. Gallery. Yeah, there we are. Nice, nice, nice. Oh, I see our seniors again. Please say hello to them. They'll be very happy. Mrs. Primrose, her birthday is also coming. That's Rubni's Amma is there. Praise the Lord. Praise the Lord. Oh, wonderful seeing them. Wonderful seeing them. Glory to God. Yeah. Praise the Lord. Praise the Lord. Thank you. Oh, Brother Salar Kumar, thank you for joining in. Good, good, good. Naomi read so well. Everyone who participated did such a nice job. Thank you. And I forgot even to Sister Prema Pillai Pere Mutita, Sister Vijayavian and Jolly Irkano. Alaga எங்களுக்கு ஒரு வாரமும் bulletin செய்து அனுப்பி இருக்கிறீர்கள். Thank you very much. Good, good, good. It's lovely. God is good. Have a great week, everyone. It's a nice time to connect with one another. எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க ஒருத்தர் ஒருத்தர். Thank you, brother. Your song so well. Thank you. All the songs came very, very well. Very beautiful. Sister Rubini also. Good, good. All songs, 3 songs very well. Sister Gauri, எப்படி இருக்கிறீங்க? முகத்தை காட்டி மறைச்சிட்டீங்களே. Okay, hello. Welcome to morning. Odarama? Yes, we are doing good. Thank you, dear. How Good. everyone is okay? Girls are Oh, doing mom. Irkinam, yeah. Hi, Gauri. Hello.